ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைல் மொறுமொறுப்பான சிக்கன் வறுவல் செய்வதற்கான டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டிப்ஸ் என்னன்னா, சிக்கன் ஃப்ரைக்கு எலும்புடன் கூடிய சிக்கன் துண்டுகள் அதிக ருசியை தரும். ஆனால் சீக்கிரம் வேகம் வேண்டும் என்றால் போன்லெஸ் சிக்கன் துண்டுகளை வாங்கி பயன்படுத்துவது ரொம்ப நல்லதுங்க. சிக்கன் துண்டுகள் ஒரே சீரான அளவில் இருந்தால் தான் அனைத்தும் ஒரே நேரத்தில் சமமாக வேகும். இந்த டிப்ஸ் என்னன்னா, சிக்கனை ஊற வைக்கும் போது சிறிது தயிர் அல்லது எலுமிச்சை சாறு சேர்த்தால் சிக்கன் உள்ளே ஜூஸியாகவும் மென்மையாகவும் இருக்குங்க. குறைந்தபட்சம் 30 நிமிடங்கள் முதல் 2 மணி நேரம் வரை ஃப்ரிட்ஜில் வைத்து ஊற வைக்கணுங்க. இது மசாலா சிக்கனில் உள்ளே வர இறங்க உதவுங்க. ஹோட்டல் ஸ்டைல் மொறுமொறுப்பான சிக்கன் வறுவலுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ரொம்ப முக்கியங்க. இதனுடன் சம அளவு அரிசி மாவு சேர்த்தால் கூடுதல் கிறிஸ்பாக இருக்குங்க. மசாலா சிக்கனில் ஒட்டி பிடிக்க ஒரு முட்டையை அடித்தும் சேர்க்கலாங்க. இதுவும் சுவையை தரும். எண்ணெய் மிதமான சூட்டில் இருப்பதும் அவசியங்க. எண்ணெய் புகையும் அளவுக்கு சூடாக இருந்தால் சிக்கன் வெளியே கருகிவிடும், உள்ளே வேகாதுங்க. ஒரே நேரத்தில் நிறைய சிக்கன் துண்டுகளை எண்ணெயில் போடாதீர்கள். இது எண்ணெய் பசையை அதிகமாக்கி மொறுமொறுப்பை குறைக்கிறதுக்கு வாய்ப்பும் உள்ளதுங்க. ஹோட்டல் ஸ்டைலில் அதிக மொறுமொறுப்பு வேண்டும் என்றால் முதல்ல பாதி அளவு வேக வைத்து சிக்கனை எடுத்துவிட்டு மீண்டும் 5 நிமிஷம் கழித்து அதிக சூடுள்ள எண்ணெயில் 1 நிமிஷம் பொரித்து எடுத்தால் அட்டகாசமான சுவை இருக்குங்க. கடைசி டிப்ஸ் என்னன்னா, மசாலாவில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தா மனம் தூக்கலாக இருக்குங்க. சிக்கனை கழுவிய பின் தண்ணீரை முழுவதுமாக வடித்த பிறகு மசாலா சேர்க்கணுங்க. தண்ணீர் இருந்தால் மசாலா சிக்கனில் ஒட்டாது. கடைசியாக பொரிக்கும் போது சில கருவேப்பிலை மற்றும் பச்சை மிளகாயை போட்டு எடுத்தால் நல்ல வாசனையுடனும் மொறுமொறுப்புடனும் சிக்கன் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.